அனைவருக்கும் ஜோதிட வணக்கம். ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நாம பார்க்க போற ஜோதிட தலைப்பு, மனம் திறந்து பேசுவதாக சொல்லி அப்படி பேசாதவர் யார்? நிறைய பேர்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கும்போது சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து ஓப்பனா சொல்றேன், நான் வந்து மனம் திறந்து சொல்றேன், நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது உண்மையாவே அவங்க மனம் திறந்து பேசுறாங்களா இல்லையா அப்படின்றத, அதாவது இன்னொருத்தருடைய ஜாதகத்தை வச்சு நம்ம பார்க்க முடியாது. ஆனால் ஜென்ரலாக அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு யூகத்தில் நம்ம இந்த வகுப்பை இப்போ நம்ம சொல்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு உதாரண ஜாதகம். உதாரண ஜாதகத்திலே லக்னம் அமைந்துள்ள இடம் மேஷ ராசி, சூரியன் வந்து துலா ராசியில இருக்கார், சூரியனோடு புதனும் இருக்கார், சந்திரனும் ராகுவும் விருச்சிக ராசியிலே இருக்கிறார்கள், செவ்வாய் மகர ராசியிலே இருக்கிறார், கேது ரிஷப ராசியிலே இருக்கிறார், குருவும் சனியும் இங்கே வந்து கடக ராசியிலே இருக்கிறார்கள், சுக்கிரன் கன்னி ராசியிலே இருக்கிறார். என்ன உச்சம் நீச்சம் நீச்சபங்க ராஜயோகம், என்ன தோஷம் என்ன யோகம், அதை பற்றிலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறதில்ல. குறிப்பாக நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து மனம் திறந்து பேசுவதாக சொல்லி, நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார், நான் ஓப்பனாக சொல்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படி ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க உண்மையாகவே ஓப்பனாக சொல்கிறாங்களா இல்லையா? அதை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இருக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்றதை இங்கே இந்த உதாரண ஜாதகத்தில் நாம் பார்க்க போகிறோம். இதுதான் உதாரண ஜாதக அமைப்பை சொல்லிட்டேன். இதை மனம் திறந்து மனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா சந்திரன். அந்த சந்திரனோடு ராகு சேர்ந்து இருந்தாலோ அல்லது சந்திரன் ராகு சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்திலே பாதத்திலே ராகு இருந்தாலோ, அவர்கள் சப்போஸ் அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, நான் மனம் திறந்து பேசுகிறேங்க அப்படின்னாங்கன்னா அது வந்து நம்ப தகுந்ததாக இருக்காது. அதில் பாதி வந்து ஹைட் அண்ட் சீக் இருக்கும், உள்ள ஒளிவு மறைவு எல்லாம் இல்லாமல் பேசுகிறேன்னு சொல்கிறாங்களே தவிர ஆனால் ஒளிவு மறைவு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உதாரண ஜாதகத்துக்காக இதை நாம் சொல்கிறோம். இதுபடி நீங்கள் ஒரு சாதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், நிறைய பேர் ஜாதகத்தை எடுத்து இப்படி பார்க்கலாம். சந்திரன் வந்து ராகுவோடைய நட்சத்திரத்தில் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்திலே சந்திரன் இருந்தால் அவர்கள் எல்லாம் ஒளிவு மறைவு இல்லாமல் இதை மாதிரி பேசுவாங்கன்னு சொன்னாங்கன்னா, அப்போ வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்க, சுவாதி நட்சத்திரக்காரங்க, சதய நட்சத்திரக்காரங்களாம் தே வில் ஃபீல், நாங்களாம் அப்படிப்பட்டவர்களா அப்படின்னு. அதனால தான் நான் சொல்றது என்னன்னா, ராகு வந்து மனகாரகனுடைய நட்சத்திரம் என்னது, 3 நட்சத்திரங்கள் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம், இந்த 3 நட்சத்திரத்திலே ராகு கிரகம் இருந்தால், அப்படியும் இல்லை சந்திரனோடு ராகு சேர்ந்து இருந்தால் அவர்கள் வந்து இதை மாதிரி ஒரு ஓப்பனா பேசுறேன்னு வார்த்தைகளை சொல்லுவாங்க, ஆனால் அதில் ஒளிவு மறைவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை அடுத்த யூடியூப் வகுப்பில் நாம் சந்திப்போம். மேற்கொண்டு நன்றி, வணக்கம்.